எல்லோருக்கும் மதிய வணக்கம். ஜூம் களத்துல பேச வாய்ப்பு கொடுத்த எமரால் காமராஜ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம யோமினி மோரிங்கா கிரீம் பத்தி தான் பேச போறேன். இது நிறைய பேர்த்துக்கு இந்த கிரீம் பத்தி தெரியும். ஆனாலும் இதை வந்து ஒரு ரீகேப் நம்ம திருப்பியும் ரீகால் பண்ற செஷனா வச்சுக்கலாம். இடையில எல்லாம் நான் வந்து இன்ட்ராக்ஷன் மாதிரி ஏதாவது கேட்பேன், திட்டாதீங்க, பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ இந்த க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அப்புறம் இதுல வந்து உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான் வந்து இதுல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான்: மொரிங்கா, மில்க், ஹனி. இப்போ ஹிந்தியில மொரிங்கான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல வந்து முருங்கை, சரிங்களா? முருங்கைத்தலை அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டுக்கும் என்ன பலன் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ முருங்கையில வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா ப்ளீஸ்? சரி, இப்போ முருங்கை மரத்தை வந்து மாயாஜால மரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. விட்டமின் ஏ, சி, இ இருக்கு. அப்புறம் வந்து கனிம சத்து இருக்கு. கனிமங்கள்ல வந்து கால்சியம், அயன் சத்தெல்லாம் வந்து நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு வந்து நிறைய ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குது, சரிங்களா? அப்புறம் வந்து இந்த முருங்கை கீரை வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டா வந்து வேலை செய்யுது. நான் வந்து எல்லா செஷன்லயும் ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். யாராவது ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு சொல்றீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டா அடுத்த ஜூம்ல யாரும் வரமாட்டாங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, நீங்களே சொல்லி. நானே சரி நம்மளே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது, சரி ஒரு இன்டராக்ஷன் செஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். பேசுவாங்க, நீங்க மட்டும் தான் ஹோஸ்டுக்கு மட்டும் தான் பேச முடியும், 4-5 பேரு. மீதி ஆளுக்கு பேச முடியாது, நீங்க பேசிட வேண்டியதுதான். சரிங்க சார், இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம செல்ஸ்ல உள்ள ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து அது எடுத்துரும். இப்போ பாக்டீரியா எல்லாம் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கொன்றும், பாக்டீரியாவையெல்லாம் கொன்றும். செல்ஸ்ல எல்லாம் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சரி பண்ணி நம்ம செல்ஸை வந்து புதுப்பிச்சு கொடுக்கும். அதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டோடைய வேலை, சரிங்களா? அப்புறம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம், அதுவும் வந்து இந்த முருங்கை கீரை, முருங்கை தலை எல்லாத்துலேயுமே வந்து, இந்த பூவு, காய் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படின்னா வீக்கம், இப்போ நம்ம உடம்புல எங்கெல்லாம் வீக்கம், ஓகே, கரெக்ட், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கெல்லாம் வீக்கம், எரிச்சல் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செய்யறது தான் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த முருங்கை கீரை சாருக்கு இருக்கு, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லா பாகம், அந்த மரத்தில் உள்ள எல்லா பாகமுமே வந்து இப்போ இலை, பூவு, காய், விதை, அதோடைய வேறு எல்லாமே வந்து நம்மளுடைய, அதாவது பல நூற்றாண்டு காலம் முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த முருங்கை மரத்தில் உள்ள எல்லா பாகத்தையும் வந்து உபயோகிப்பாங்க. அப்புறம் வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் கொடுக்கும், நம்ம சருமத்துக்கு வந்து ஈரப்பதம் கொடுக்கும். அப்புறம் எங்காவது புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அப்புறம் வந்து வயசான தோற்றத்தை வந்து தள்ளி போடும்.
இப்ப நம்மளுக்கு வந்து சுருக்கம் கையில எல்லாம் முகத்துல எல்லாம் சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த சுருக்கங்களை வந்து சரி பண்ணும். அப்புறம் இத்தனை நிறைய நன்மைகள் வந்து இந்த முருங்கைக்கீரை சாருக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மில்க், பால். இப்போ பால்லையும் வந்து நிறைய தோலுக்கு தேவையான பெனிஃபிட் எல்லாம் இருக்கு, நன்மைகள்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பால் வந்து ஒரு ஸ்கின் டோனரா வந்து வேலை செய்யும். ஸ்கின் டோனர் அப்படின்னா நம்ம தோலுக்கு வந்து நல்ல ஈரப்பதம் கொடுத்து பளபளன்னு வளவளப்பாகவும் வச்சுக்கும். அப்புறம் வந்து ஸ்கின் கிளென்சர். பால் வந்து ஒரு ஸ்கின் கிளென்சர். ஸ்கின் கிளென்சர்னா நம்ம தோலை வந்து சுத்தப்படுத்தும். இப்போ அதாவது ரா மில்க், பச்சைப்பால். பச்சைப்பாலே வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம முகத்துல வந்து பச்சைப்பாலை வந்து தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெது வெதுப்பான தண்ணியில வந்து நம்ம கழுவுனோம்னா அந்த நம்ம முகத்துல உள்ள துவாரங்கள்ல வந்து இருக்கிற அழுக்கு, அப்புறம் வந்து எண்ணெய் அதெல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு காமிக்கும் பால். அதே சமயம் இது வந்து ஒரு ஆன்டி டேனிங் ஏஜென்ட். டேன்னா வந்து நம்ம அடிக்கடி வெயில்ல போனோம்னா அந்த வெயில்னால நம்ம ஸ்கின் வந்து அங்கங்க கருப்பா ஆகும். சில பேர்த்துக்கு சரியா தூங்கலைன்னா கண்ணை சுத்தி கருவளையா இருக்கும். அப்புறம் வந்து சில பேர்த்துக்கு மங்கு வரும், ரத்த ஓட்டம் இல்லைன்னா மங்கு வரும். அந்த மாதிரி கருப்பு தழும்புங்க. அப்புறம் சிலருக்கு வந்து இந்த உதட்ட சுத்தியும் கருப்பா இருக்கும், மூக்கு கிட்ட வந்து கருப்பா இருக்கும். அப்ப இந்த பால் வந்து என்ன, அதுதான் அந்த கருப்பெல்லாம் எடுத்துரும். நம்ம பால் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்படி தினம் கழுவிட்டு வரும்போது, அடிக்கடி கழுவிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த கருப்பெல்லாம் எடுத்துரும். ஸோ அப்ப பாலுன்ற இன்கிரீடியண்ட்டை வந்து இதுல வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்னஸ் ஏஜென்ட். பால் வந்து ஒரு ஃபேர்னஸ் ஏஜென்ட்டாகவும் வேலை செய்யுது. ஃபேர்னஸ் ஏஜென்ட்னா நம்மளுக்கு வந்து கருப்பு நிறத்தை போக்கி வெண்மை நிறத்தை வந்து நம்ம தோலுக்கு கொடுக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்னே ஏஜென்ட். ஆக்னேனா பரு. அப்போ சில பேர்த்துக்கு பரு வந்து முகத்துல பெருசு பெருசா காயா இருக்கும், இந்த கொப்பளமா இருக்கும், அந்த சீல் வர மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அதைத்தான் வந்து ஆக்னேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இந்த கிரீம்ல வந்து அந்த பால் இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அந்த பருவெல்லாம் எடுத்துரும், அந்த பாக்டீரியாவையெல்லாம் கொன்று அந்த காயங்களை எல்லாம் சரி பண்ணி பருவெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட். அதான் இந்த முருங்கைக்கீரைக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய தோல் சுருக்கத்தை எல்லாம் எடுத்து இளமை தோல் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து நேச்சுரல் சன்ஸ்கிரீன். அப்புறம் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சன்ஸ்கிரீனா இருக்குது. சன்ஸ்கிரீன் அப்படிங்கிற போது என்னது, நம்ம வந்து இப்போ வெளியே போறோம், சன் ரேஸ் நம்ம மேல படும்போது அந்த சூரிய கதிர்ல வந்து அந்த ஊதா நிற கதிரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பாதிக்கும். அப்போ சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில்லையே வேலை செய்யற மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப வெயில்ல எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கும் கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த புற ஊதா கதிர்கள்னாலதான் வந்து அந்த மாதிரி ஸ்கின் கேன்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீனா இருக்கும். அப்ப அந்த பால் வந்து ஒரு இயற்கை சன்ஸ்கிரீன், அந்த புற ஊதா கதிர்ல இருந்து நம்ம தோலை பாதுகாத்து கொடுக்கும். அப்புறம் வந்து ட்ரீட்ஸ் ட்ரை ஸ்கின். அப்போ ட்ரை ஸ்கின் சில பேர்த்துக்கு வந்து வறண்ட தோல் இருக்கும், ஈரப்பதம் இல்லாம அந்த எண்ணெய் இல்லாம ட்ரையா இருக்கும். இப்போ அதாவது ஸ்கின்ல வந்து 3 டைப் இருக்கு இல்லைங்களா, ஆயிலி ஸ்கின் இருக்கும், அப்புறம் நார்மல் ஸ்கின் இருக்கும், அப்புறம் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்னா அவங்களுடைய அந்த கிளாண்ட்ல வந்து செபேஷியஸ் கிளாண்டுன்னு இருக்கும் நம்ம தோலுக்கு கீழே. அந்த கிளாண்டு சுரப்பி வந்து எண்ணெயை வந்து அதிகமா சுரக்கும். அப்ப அந்த செபம்
அது அதிகமா சுரக்கும் போது நம்ம தோல்ல வந்து அந்த எண்ணெய் வந்து தெரியிற மாதிரி இருக்கும், எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும். சில பேர் காலையில தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அப்படியே முகத்துல எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கும், அது ஆயிலி ஸ்கின். அப்ப நார்மல் ஸ்கின்னா எண்ணெய் பதமும் இல்லாம காஞ்ச பதமும் இல்லாம நார்மலா இருக்கும், அது நார்மல் ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா தோல்ல வந்து ஈரப்பதமும் இருக்காது, எண்ணெய் பதமும் இருக்காது, அப்படியே காஞ்சு போயிருக்கும், அது வந்து ட்ரை ஸ்கின்னு. அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோலை தொட்டா வர வரன்னு இருக்கும், அப்புறம் வெடிப்பு வரும், சரிங்களா. அதுவும் முக்கியமா இந்த பனிக்காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நார்மல் ஸ்கின் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போயிடும் பனிக்காலத்துல. அப்ப வர வரன்னு இருக்கும், வெடிப்பு வரும், உதடெல்லாம் கூட சில சமயம் ரொம்ப வெடிச்சு புண்ணாயிடும், ரத்தம் வரும். அப்ப அதெல்லாம் சரி செய்யக்கூடியது வந்து நம்மளுடைய இது யோமினி கிரீமு. அதுல பால், மெயினா பால் வந்து நம்ம வறண்ட சருமத்தை சரி பண்ணும். அப்ப அந்த காஞ்சு போன எரியும், காஞ்சிருச்சுன்னா அப்படியே எரியும் இல்லைங்களா, அப்ப அதையெல்லாம் சரி செய்யும் நம்ம யோமினி கிரீம். அப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹனி. அப்ப பால் பாருங்க எத்தனை தன்மை இருக்கு, ஸ்கின் டோனரா இருக்கு, ஸ்கின் கிளென்சரா இருக்கு, ஆன்டி டேனிங் ஏஜென்ட்டா இருக்கு, ஃபேர்னஸ் ஏஜென்ட்டா இருக்கு, ஆன்டி ஆக்னே ஏஜென்ட்டா இருக்கு, ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டா இருக்கு, நேச்சுரல் சன்ஸ்கிரீனா இருக்கு. அப்புறம் வந்து ட்ரை ஸ்கின் ட்ரீட்ஸ் ட்ரை ஸ்கின். ஸோ இந்த இத்தனை இது குணங்கள் இருக்கு பாலுக்கு. அப்ப அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹனி, தேன். தேனும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய பார்லர்ஸ்ல எல்லாம் வந்து தேன் யூஸ் பண்றாங்க. அப்ப தேனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அது வந்து பாக்டீரியா கிருமிகளை வந்து கொண்டு நம்ம ஸ்கின்னை வந்து பரு வராம பாதுகாக்கும். அதே சமயம் இப்ப ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமா ஆறுறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்போ ஸ்பீடிங் அப் ஹீலிங் ப்ராசஸ். அப்போ புண்ணு ஆறுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் புண்ணு ஆறுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் தேன். அப்புறம் வந்து கிளியரிங் ஆக்னே, இதுவும் அப்படிதான், பருவை வந்து கிளியர் பண்ணிடும். அந்த பருக்கள்ல இருக்கிற பாக்டீரியாவையெல்லாம் கொண்டு சீக்கிரமா அந்த பருவெல்லாம் சரி பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்புறம் வந்து ஈவனிங் ஸ்கின் டோன். ஈவனிங் ஸ்கின் டோன்னா நம்மளுடைய தோலுடைய கலரை வந்து ஒரே மாதிரி வைக்கும். இப்போ அதான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துல கருப்பா இருக்கும், இங்க கருப்பு அங்க கருப்பு, அப்படி இல்லாம தோல் வந்து ஒரே நிறத்துல காமிக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு அப்படி இருக்கு இல்லைங்களா, ஸ்கின் முகத்தை பார்க்கும்போது பளிச்சுன்னு ஒரே மாதிரி வெள்ளையா இருக்கும். அப்ப அதுதான் வந்து ஈவன் ஸ்கின் டோன் சொல்றது. அப்ப ஈவனிங் ஸ்கின் டோன். அப்ப தேனுக்கு வந்து அந்த ஒரே மாதிரியான கலரை கொடுக்குற தன்மை வந்து இருக்கு. அப்புறம் நம்ம கிரீம் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். பாருங்க, கிரீம் வந்து பாருங்க எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்கு, சரிங்களா. இப்போ சில கிரீம் எல்லாம் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். பாத்தீங்கன்னா கிரீம் வந்து பாருங்க எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு, கிரீம் எடுத்த மாதிரியே தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ சில மார்க்கெட்ல சில க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா இருக்காது, கொஞ்சம் திக் இருக்கும். அதுவும் இந்த வின்டர் க்ரீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இருக்கும். அப்போ இது அப்படி இல்லாம லைட் வெயிட்டா இருக்கு. நம்ம போட்டோம்னா உடனே ஸ்கின் வந்து எடுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும், ஸ்கின் வந்து உறிஞ்சிக்கும் நம்ம க்ரீமை. அப்போ க்ரீம் நல்லா உறிஞ்சு நம்மளுக்கு வந்து தோலை எல்லா விதத்துல இருந்து பாதுகாத்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீமா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இத்தனை நல்ல க்ரீமை வந்து நம்ம எல்லாருமே வாங்கி உபயோகப்படுத்தணும். எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த க்ரீம் நம்ம ஷெல்ஃபில் இருக்கணும். அப்போ இந்த ஸ்கின் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணணும். நம்ம க்ரீம் வந்து ஏற்கனவே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடாக தான் வரும். நம்மளுடைய கீசோல்ல வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். அப்போ ஆனாலும் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சில பேர் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவங்களுடைய எங்காவது ஒரு பாகத்தை இப்போ கையில வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, நான் இப்போ ஸ்கின் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்காவது ஒரு பாக்கம் இங்க அந்த மாதிரி, அதாவது தண்ணி அடிக்கடி படாத இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்ல கஸ்டமர் புதுசா யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஸ்கின்ல வந்து போடுங்க. போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லேப்ல எல்லாம் ஸ்கின் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கின் டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து அங்க போட்டுட்டு ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ லேப்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஸ்கின் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதை வந்து 24 hours கூட நம்ம வந்து செக் பண்ண சொல்லலாம் அவங்கள. அப்போ அதாவது அடுத்த டைம் அங்க நம்ம தண்ணி குளிக்கிற வரைக்குமே நம்ம வந்து செக் பண்ண சொல்லலாம். அப்ப அது வரைக்கும் ஏதாவது எரிச்சலோ அந்த இடத்துல எரிச்சலோ இல்லை வந்து ஏதாவது தடுப்பா வருதா அப்படின்றத பார்க்க சொல்லலாம், செக் பண்ண சொல்லலாம். அப்ப நம்ம க்ரீம் தான் எல்லாமே நேச்சுரல் தானே, ஆனா சில பேர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கலாம். அப்போ வந்து அதனால இந்த மாதிரி செக் பண்ண கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அவங்க வந்து அவங்க ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எதுவும் எரிச்சல் வராம இல்லை அந்த தடுப்பா வராம இருக்குன்னா அப்போ அவங்க வந்து கண்டினியூஸா இந்த க்ரீமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கின் டெஸ்ட் கூட நம்ம பண்ண சொல்லிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அதான் இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம க்ரீம்ல. நல்ல நல்ல பொருள்கள் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ்லேயே வந்துட்டு இங்கே இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அமௌண்ட்டு எல்லாம் இருக்கு. கீழேயும் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து அதோட ரேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இருக்கு. நம்ம அதை கூட கஸ்டமருக்கு காமிக்கலாம். பாருங்க இருக்குது உங்களுக்கு. அதாவது 24 months யூஸ் பண்ற மாதிரி 24 monthsல நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து வெயிட் வந்து 80 grams. இதோட எம்ஆர்பி வந்து 225 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் வந்து 127 ரூபா. இதோட பிவி வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்பிக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் நம்ம கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 98 ரூபா வந்து லாபம் கிடைக்குது. அப்போ ஒரு க்ரீம் நம்ம விற்றோம்னா 98 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கம்பேர் பண்ணி பார்த்தேன் கூகுளில் போயிட்டு. வேற ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ரேட்ல, அதுவும் முருங்கை க்ரீம் வந்து வேற ஏதாவது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா, அதுவும் நேச்சுரல் க்ரீம் அவைலபிள் இருக்கான்னு பார்த்தேன். பார்த்தபோது பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஹர்ப் ஹஷ் HERBAUSH ஹர்ப் ஹஷ் ஸ்டோர் அவங்களோட க்ரீம் இருக்கு, மொரிங்கா க்ரீமு. அது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 649 ரூபா. நம்மளோடது வந்து 80 கிராம் 225 ரூபா. அப்போ பாருங்க எவ்வளோ ரேட் அதிகம். அப்போ நம்ம க்ரீம் வந்து எவ்வளோ கம்மியாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதை கூட நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி பாருங்க மார்க்கெட்டில் இவ்வளோ விலை, ஆனால் எங்கள் ப்ராடக்ட் வந்து இவ்வளோதான் விலை, ஆனால் வந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய சேல்ஸை ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்ல சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 649 ரூபா, நம்மளோடது வந்து
225 ரூபா எம்ஆர்பி. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா 424 ரூபா அதிகம் நம்மளோடதை விட. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவங்க கிட்ட. அப்ப இவ்வளோ அதிகமா இருக்கு. அப்ப இவ்வளோ பணம் நம்மளுக்கு மிச்சம் தானே நம்ம இந்த கிரீம் வாங்குறதுனால இவ்வளோ 424 ரூபா மிச்சமாகுது. அதே சமயம் இது வந்து இயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் பண்ண வைக்க முடியும், நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்ப இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 5 பீஸ் விற்கும்போது நம்மளுக்கு வந்து 490 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ ஸோ இதை வந்து நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணலாம். ஜெயார்சியம் ஜெய்கி சோல். தேங்க்யூ சார்.